வீடியோக்களுக்கு மேனுவலில் வந்திருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிப்ஹாப் தமிழோடைய 8வது திரைப்படத்தில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக போஸ்டருமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் நிற்கிற மாதிரியும், பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த போரில் நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. இந்த ராணுவ வீரர்கள்லாம் நடத்துவாங்கள்ல போர், அந்த மாதிரியான போர் பார்த்து நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தெரியுது அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக்கடு திரைப்படமாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கடைசி உலக போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கிளிம்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கிளிம்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, கிளிம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் செங்கி மங்கி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா வழக்கமாக நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவரோட திரைப்படம்னாலே சாதாரணமான விஷயம் மனுஷ வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களமாக தான் எப்பவுமே இருக்கும். இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளிம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளிம்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார் நடந்து நிறைய வீடெல்லாம் இடிச்சு கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள்லாம் இறந்து கிடக்குறாங்க. ஆனால் அங்கே இருந்த மக்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் தாக்குதல் தான் அந்த இடத்துல பார்த்து நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த கட்டத்தில் பாருங்கள் நாசர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சவுத்தர்ன் ப்ராவின்ஸ்க்கு பிரதமராக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். சவுத்தர்ன் ப்ராவின்ஸ்னால் இந்த தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான இடங்கள் தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த சவுத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல ஒரு தாக்குதல் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ அந்த பிரச்சனைனால இந்த இடத்துக்கு பார்த்தா தனியான பிஎம்ஏ பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாசர் அவர்களும் வராரு. அந்த அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. மக்கள் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தமிழ் வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ தமிழ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் அவர்கள் தான். அதுக்கடுத்து அவரை பார்த்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரராக இருக்கணும், இல்லைன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக்களில் ஒருத்தராக பார்த்தீங்கன்னா இருக்கணும். ராணுவ வீரராக இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். அங்கே பாதிக்கப்பட்ட ஒருத்தராக தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இறந்து போயிட்டதா ஏதோ நினைக்கிறாங்க போல சம்திங். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் உயிரோடு தான் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட கதையாக இருக்க போகுது நினைக்கிறேன். ஸோ முழுக்க அந்த கிளிம்ஸில் கதை என்னமா இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. சின்னதாக ஒரு ஒன்லைனை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி முழுக்க ஒரு ஆக்ஷன் பேக்கடு திரைப்படமாக தான் திரைப்படம் இருக்க போகுது அப்படிங்கிற மட்டும் நல்லாவே தெரியுது. அந்த படத்தோட டைரக்ஷன், மியூசிக் டைரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தான் பண்ணுறாரு. ஸோ வெயிட் பண்ணுவோம் படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எதாவது கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காம சிங்கமிக்கு ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்களுக்கு நான்.